ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் நம்ம கைக்குள்ளே மறுபடியும் வரணும்னா அதுக்கு 2 பேரை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னது புரியலையே. அந்த பார்வதி இவங்க சொந்தம் தானே, பார்வதியை வச்சு பத்மாவை மடக்குங்க, அதுக்கப்புறமா அந்த குடும்பம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னதும் மகாலிங்கமும் சரின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மகாலிங்கம் அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மாசா நம்ம மணியும் பத்மாவும் வராங்க பைக்ல. இதை பார்த்து மகாலிங்கம் சந்தோஷப்படுறாங்க. வாங்க சம்மதி உள்ள வாங்க அப்படின்னதும், நான் உங்க கூட உறவு கொண்டாட வரல, நீங்க கொடுத்த திங்ஸை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னுட்டு மோதிரம், செயின், அதே மாதிரி புடவை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. இந்த பூச்சிக்கெல்லாம் இப்படி கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னு மகாலிங்கம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வீட்டில இருந்து எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரகுராம் மாயா நீட்டாம காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னதும் மாயாவும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்ததும் எல்லாரும் மாயாவோட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்போ ரகுரா மட்டும் ஜானகி அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை பத்மா, உன்னோட காஃபியை விட மாயாவோட காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு என்ன சொன்னீங்க அப்படின்னு பத்மா துரத்திட்டு போறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை இப்படி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிற மாதிரி ரமணி பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் நேரா கோவிலுக்கு வராங்க. என்னோட திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்காங்க, மனசு சரியில்லை சிவா, அச்சுச்சோ என்ன ஆச்சுன்னு இது பிரச்சனையா அப்படின்னு சிவா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னுட்டு நேரா ரகுராம் கடவுளே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில கையெழுந்து நிற்கிறது உங்ககிட்ட தான், அதே நிலைமையில தான் நான் இப்போ நிக்க, குடும்ப கௌரவமும் முக்கியம், அதே மாதிரி மனுஷங்களோட மனசு முக்கியம், இது 2 நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல முடிவை நீ தான் காமிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ரகுராம சிவாவும் நேரா கோவிலை விட்டு வெளியில வராங்க. அப்படின்னு பார்த்து ஒரு ஜோடி நிக்கிறாங்க. ஐயா எங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னதோ, இல்லையம்மா எனக்கு தெரியலையே, என்னையா நாங்க 2 பேரும் காதலிச்சு நிறைய பிரச்சனை நடந்துச்சு, ஆனா எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தானேயா காரணம், அதான் ஐயா உங்களை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதும் ரகுராமும் 2 பேரையுமே ஆசீர்வாதம் பண்றாங்க. பாத்தியான்னு நீ மற்றவங்க காதலிச்சா அவங்க காதலை ஏற்றுக்கணும், அவங்களே சேர்த்து வச்சிருக்க, அவங்க எப்படி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்கன்னு, காதல் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சிவா இதை நான் பேசக்கூடிய மைண்ட்ல இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ரகுராமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா மகாலிங்கமும் அவங்க வைஃபும் பார்வதிக்கு போன் போட்டு, இங்க பாருமா பார்வதி, எப்படியாச்சும் பத்மாவை ரகுராம் குடும்பத்தோட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன், நீடாமா பத்மா மனசை மாத்தி கொஞ்சம் தனியாக அழைச்சிட்டு வரணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னதும் பார்வதி அவங்க பேச்சுக்கு மயந்துங்கி, அக்கா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவை கூட்டிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து மகாலிங்கமும் அவங்க வைஃபும் வந்ததும், பார்வதி ஆமா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, இவங்களை பார்க்கத்தான் நீ என்ன கூட்டிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க, கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னது சம்மந்தி, அப்படிலாம் பேசாதீங்க, யாரு பார்த்து யாரு சம்மந்தின்னு சொல்றீங்க, அவ்வளவுதான் மரியாதை, பார்வதி நீ வேணும்னா பேசிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு பத்மா கோவப்பட்டு போகலான்னு எடுக்கும்போது மகாலிங்கம் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க என்ன தப்பா பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டேன், அதே மாதிரி நீங்களும் உங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டீங்க, எனக்கு அதுவே போதும் சம்மந்தி, இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வர சொன்னேன், நீங்க என்ன வேணும்னாலும் திட்டிக்கோங்க பேசிக்கோங்க, ஆனா இப்போ சாருவோட வாழ்க்கை எனக்கு முக்கிய சம்மந்தி, உங்களை நான் நல்லபடியா சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன், நான் பண்ணது தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னதும் பத்மாவும் மகாலிங்க பேச்சுக்கு மயங்கிடுறாங்க. சம்மந்தி என்ன சொல்றீங்க, இதை ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லிருக்கலாம், நான் என்னதான் சொல்லியிருந்தாலும் நீங்க அந்த நிலைமையில கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டீங்க சம்மந்தி, அதான் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிடுங்க, ஆனா இதுல ஒரு நல்லது நடந்திருக்கு, எப்படியோ நீங்க உங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டீங்க, எனக்கு அது போதும் அப்படின்னதும், ரொம்ப நன்றி சம்மந்தி, நானும் உங்களை தப்பா புரிச்சுக்கிட்டேன் அப்படின்னதும், சரி சம்மந்தி அப்போ மறுபடியும் நாம பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா அப்படின்னதும், சரி வாங்க நம்ம அண்ணன் கிட்ட பேசலாம் அப்படின்னுட்டு பத்மாவும் பார்வதியும் நேரா மகாலிங்க அவங்க வைஃப் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கே வராங்க. நில்லுங்க, ஆமா எதுக்காக
முடிஞ்சு போன உறவுன்னுட்டு இப்ப திருப்பி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. எங்கேல எல்லாருமே மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு இங்க பாருங்க, நீங்க மன்னிக்கிற காரியத்தையா பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் உங்க பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா ஆயிடுச்சுல, கிளம்புங்க அப்படின்னதும் அண்ணன் கொஞ்சம் அவங்க சொல்ல வரத கேளுன பத்மா, என்ன பேசிட்டு இருக்க பத்மா, உன்னோட முகத்துக்கு நேரையா தான் அவங்க அப்படி அசிங்கப்படுத்தி பேசினாங்க, நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா பத்மாவை வந்து அவங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். என்னங்க இது, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சமதி, நீங்க என்ன வேணும்னாலும் என்ன நினைச்சுக்கோங்க, ஆனா உங்க கூட உங்க தங்கச்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீங்க அவகிட்ட பேசி புரிய வச்சு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. ஏன்னா அப்படி அவங்க அதெல்லாம் கேட்டு வரக்கூடிய மனநிலையிலே இல்ல சமந்தி. அப்ப கூட பத்மா சமந்தி கிட்ட நான் இப்படி உங்க அண்ணன் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா அப்படின்னா இவங்க வீட்டுல தங்க வேணான்னு சொல்றாங்க போலன்னு என்ன ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருவாங்க. அதனாலதான் இப்படி பிரச்சனையிலேயே கொண்டு முடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல, பின்னாடி சொல்லி புரிய வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், யோ இங்க பாரியா, உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் பையனே சம்மதிச்சாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். மச்சான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இவங்களை வெளியில போக சொல்லுங்க அப்படின்னதும் பெரிய சம்மந்தி, நீங்க சொன்ன அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னதும், இங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இனி நான் கொடுத்த வாக்கை வந்து கை கழுவியாச்சு, இனி பத்மா தான் ஒரு முடிவெடுக்கணும், அதான் அவங்க அப்பாவே வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னதும் மகாலிங்கம் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. அண்ணன் எனக்கு அவரு சொல்றது உண்மையா இருக்கும்னு தோணுதுன்னு. இங்க பாரு பத்மா, உன் அண்ணன் நல்ல முடிவு எடுப்பான்னு நம்புறியா? ஆமாண்ணே, அப்போ பொறுமையா இருந்துக்கோ, நடக்கிறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பத்மா ஒரு பக்கம் மாயாவும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதே டைம் வந்து மகாலிங்கம், என்னடி இது, நம்ம என்ன பண்ணி சரியில்லாம போயிட்டே, இப்ப என் பொண்ணு வந்தானா என்னடி பதில் சொல்லுவா அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா சாரு வந்து சம்மருக்கு டென்ஷன்ல வந்து தாம் தோம்னு கத்திட்டு இருக்காங்க. யாரு கேட்டு எப்படி முடிவெடுத்தீங்கன்னு வாங்க வெயிட் பண்ணி